டேய், அறிவு இருக்கா உனக்கு? அந்த டிரைவரும் அந்த காமெடி பீஸும் நமக்கு எதிரா எல்லா வேலையும் செய்யறவனுங்க. அவனுங்க சொன்னானுங்கன்னு நீ ரேவதி கிட்ட எல்லா உண்மையும் சொல்ல போயிருக்கியே. சொல்லி இருந்தா நம்ம கதையே முடிஞ்சிருக்குமேடா. மாயா, அந்த நேரத்துல உனக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு தான் பதட்டப்பட்டேன்னு ஒழிய இதையெல்லாம் சிந்திக்கிற அளவுல இல்ல. உன்னை எப்படியாவது அவங்க கிட்ட இருந்து மீட்கணும்னு தோணுச்சே ஒழிய வேற எதுவுமே எனக்கு தோணல. சரி, நீ வீட்ல எல்லாமே எங்க போன? டேய், என்னையும் ரேவதியோட அப்பா நல்லா ஏமாத்திட்டாருடா. அவர் இப்படி பண்ணுவார்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. ரேவதி அப்பாவா? அவர் என்ன பண்ணாரு? நீ போன கொஞ்ச நேரத்துல அவர் நம்ம வீட்டுக்கு வந்து சாமுண்டீஸ்வரி கோயில்ல இருக்கா, அவ உடனே உன்னை பார்க்கணும்னு சொல்றா, நீ கிளம்பி போன்னு சொன்னாரு. நானும் ஒரு பெரிய மனுஷன் சொல்றாரேன்னு நம்பி கோயிலுக்கு போய் சாமுண்டீஸ்வரி கிட்ட கேட்டா அவங்க நான் அப்படி சொல்லவே இல்லைன்னு சொல்றாங்க. அங்க இருந்து அவங்க அவர் புருஷனுக்கு போன் பண்ணி கேட்டா அந்த ஆளு என்ன பார்க்கவே இல்ல, பேசவே இல்லைன்னு வாய்க்கூசாம போய் சொல்றாருடா. எனக்கு ஒரே அவமானமா போச்சு. இந்த அமளி துமளில போன் வேற காணாம போச்சு. அதுவும் அவங்களோட பிளான் தான். கரெக்ட் கரெக்ட் மாயா. அந்த போனை வச்சுதான் அவங்க என்ன மிரட்டி உண்மையை வர வைக்க பார்த்தாங்க. டேய், இது எல்லாமே அந்த டிரைவரோட வேலையா தான் இருக்கும். அவன் தான் திட்டம் போட்டு நம்ம 2 பேரையும் ஏமாத்திருக்கான். நாமளும் இது தெரியாம அவன் வலையில மாட்டிக்கிட்டோம். நல்ல வேலையா கடைசி நேரத்துல சுதாரிச்சதுனால நம்ம தப்பிச்சோம்டா. இத பாரு, இனிமே யார் என்ன சொன்னாலும் அத பிளைண்டா நம்பிடக்கூடாது. குறிப்பா அந்த டிரைவரும் அந்த லூசு பையலும் என்ன சொன்னாலும் நம்ப கூடாது. மாயா, உள்ள வரலாமா? வாங்க மேடம். மாயா, உனக்கு என்னதான் நடந்துச்சு? நீ ரொம்ப பதட்டமா வீட்டுக்கு வந்த, ரேவதி ரூம்ல ஏதோ தனியா பேசின, அப்புறம் மகேஷை அழைச்சிட்டு கிளம்பி வந்துட்ட. என்னதான் நடந்துச்சுன்னு சொல்லு. இவ்வளவு விஷயம் நடந்திருக்கா? கொஞ்சம் ஏமாந்திருந்தாலே ரேவதிக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்குமே. ஆமா, அவங்க கிரிமினல் தனமா பிளான் போட்டு எங்களை சிக்க வைக்க பார்த்தாங்க. இன்னும் 2 நாள்ல கல்யாணம். அது வரைக்கும் அவங்க கிட்ட மாட்டாம நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். கவலைப்படாதீங்க, நாளைக்கு என் வீட்டுக்காரு ஜாமீன்ல வெளியில வந்துருவாரு. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் அவரு பாத்துக்குவாரு. நீங்க தைரியமா இருங்க. சரி, நான் வரேன். மாயா, நான் ஒன்னு சொல்லட்டுமா? என்ன சொன்னா கோச்சு கூடாது. சரி, சொல்ல. இல்ல, இவ்வளவு பிரச்சனைக்கு நடுவுல இந்த கல்யாணம் தேவையா? இதெல்லாம் எதுவும் வேணாம் மாயா. நம்ம கண் காணாத இடத்துக்கு போய் நிம்மதியா சந்தோஷமா வாழ்ந்துக்கலாமே. எனக்கு இந்த சொத்தும் வேணாம், எனக்கு இந்த ரேவதியும் வேணாம். எனக்கு நீ மட்டும் போதுமே. நம்ம சந்தோஷமா இருக்கலாம். டேய், என்ன லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்க? ஜாலியா இருக்கிறதுக்கு காசு வேணும்டா. இத்தனை நாள் ரேவதி படி அளந்தா ஜாலியா இருந்தோம். எல்லாத்தையும் விட்டுட்டு ஓடிட்டா நீயும் நானும் பிச்சை தான் எடுக்கணும். எதுக்கு நம்ம பிச்சை எடுக்கணும்? ஏதாவது ஒரு வேலை செஞ்சு பொழைச்சுக்கலாமே. இங்க பாரு, நீயும் நானும் ஒரு சொகுசான வாழ்க்கைக்கு பழகிட்டோம். நோகாம நொங்கு சாப்பிடுற வேலை, அதை விட்டுட்டு போய் வேலை செஞ்சு கஷ்டப்படுறதெல்லாம் நம்ம 2 பேருக்குமே ஒத்து வராது. உண்மைதான். ஆனா இப்படி டென்ஷனா வாழ வேண்டி இருக்கு. இத பாரு மகேஷ், இப்படி பாதியிலே விட்டுட்டு போறதுக்கா இவ்ளோ கஷ்டப்பட்டோம்? இன்னும் 2 நாள் எப்படியும் சமாளிச்சுட்டா போதும். நீ ரேவதி கழுத்துல தாலி கட்டிடலாம். அந்த சாமுண்டீஸ்வரிக்கு மருமகன் ஆயிடலாம். அப்புறம் உனக்கு கிடைக்க போறது பேரு, புகழ், சொத்து எல்லாமே கிடைக்கும். அப்ப நம்ம ஜாலியா இருக்கலாம். இங்க பாரு, காசு மட்டும் இருந்துட்டா நீயும் நானும் எல்லா சுகத்தையும் அனுபவிக்கலாம்டா. நீ சொல்றதெல்லாம் சரிதான். ஆனா ரேவதியை கல்யாணம் பண்ணிக்கிறதுல நிறைய சிக்கல் இருக்குது. அதை தாண்டினா தானே எல்லாம் கிடைக்கும். டேய், நீ ரேவதியை கல்யாணம் பண்ணிக்க அந்த வீட்ல இருக்க சந்திராவே உனக்கு உதவ ரெடியா இருக்கா. பத்தாததுக்கு அந்த சிவனாண்டியும் துணைக்கு இருக்கான். அவங்க நமக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் தங்களுக்கு வந்த பிரச்சனைய நினைச்சு எல்லாத்தையும் தீர்த்து வைப்பாங்க. அவங்க இருக்கிற வரைக்கும் நமக்கு எந்த கவலையும் இல்லடா. இத பாரு, ரேவதி உனக்கு தான், அத நினைச்சு சந்தோஷமா இரு. ஓகே, இப்ப எனக்கு தைரியம் வந்துருச்சு.
நீ இவ்வளோ தூரம் சொல்லும்போது அதான் கரெக்டாக இருக்கும். நான் உன் பேச்சை மீறவே மாட்டேன். ஓகேவா? ரேவதி, நாளைக்கு கல்யாண ஊர்வலம் இருக்கான். அதுக்கான ட்ரெஸ் இதில் இருக்கு. அம்மா உங்ககிட்ட கொடுக்க சொன்னாங்க. ம் சரி, இப்படி வை. ராஜா, ஒரு சின்ன ஹெல்ப் பண்றியா ப்ளீஸ்? என்ன சொல்லு. அது கையில மெஹந்தி வச்சிருக்கிறதுனால ஃபோன் எடுத்து பேச முடியல. தப்பா எடுத்துக்கலன்னா ஃபோனை கொஞ்சம் எடுத்து. ஃபோன் எடுத்து இப்போ நீ ஃபோன் பேச முடியாது, அப்புறமா பேசுறேன்னு சொல்லவா? ஆஹா, அது வேண்டாம். அப்படி சொன்னா அவங்க வேற மாதிரி எடுத்துப்பாங்க. வேற என்ன பண்ணணும்? இந்த ஃபோன் எடுத்து என் காதுல கொஞ்சம் வைக்கணும். ம். ஹே ஜெயந்தி, எப்படி இருக்க? என்ன இது சிலம்பம் இவ்வளோ க்ளோஸா நிக்கிறான்? ரேவதி என்னடானா சிரிச்சு சிரிச்சு பேசுறா. இவங்க 2 பேரும் நெருக்கமா என்ன பண்றாங்க? நம்மால சிலம்பம் ரொம்ப கண்ட்ரோலான ஆளாச்சே. இது எப்படி சாத்தியம்? ஒன்னும் புரியலையே. ஒருவேளை நம்ம காண்றது கனவா? நிஜம்தான். ஆஹா, சரிடி, பேசிட்டேன். கட் பண்ணிடு. என்னாச்சு? விக்கல் வருது. தண்ணி கொஞ்சம் எடுத்து கொடுக்குறியா? கையெல்லாம் மெஹந்தியா இருக்கு, அதான். போதும், தேங்க்ஸ். சிலம்பம், இன்னும் கூட என் கண்ணை நம்ப முடியலப்பா. ஏன் நம்ப முடியல? ஏப்பா, கல்யாணமே வேணாம் வேணான்னு ஒரு தவ வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறதா சொன்னியே, அதெல்லாம் பொய்யா? என்ன உளறீங்க? ஏப்பா, நான் உளரலப்பா. உள்ள நடந்ததெல்லாம் பார்க்கும்போது உன் தவத்தை கழிச்சிட்டியோன்னு ஒரு டவுட் வந்துருச்சுப்பா. உள்ள என்ன நடந்துச்சு? அட போப்பா, அது எப்படிப்பா என் வாயில சொல்லுவேன்? எனக்கு ஒரே வெக்கமா வருது. ஏங்க, நீங்க வெக்கப்படுற அளவுக்குலாம் அங்க உள்ள எதுவும் நடக்கல. என்னது, வெக்கப்படுற அளவுக்கு ஒன்றும் நடக்கலையா? அட பாப்பா, நீ ரேவதி கிட்ட ரொமான்ஸ் பண்ணிட்டு இப்ப வந்து என்கிட்ட டபாய்க்கிறியா? இங்க பாரு, என்னெல்லாம் ஏமாத்த முடியாது. நான் பாக்குறதுக்கு வேணா ஏமாளியா இருப்பேன், ஆனா புத்திசாலி. நீங்களும் உங்க புத்திசாலித்தனமும் எதையாவது அறகுறையா பார்த்துட்டு உளறிட்டு இருக்காதீங்க. என்ன 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 நான் நான் அறகுறையா பார்த்தனா? இங்க பாரு, நான் உன்னை விட அனுபவசாலி. ஐ நோ எவ்ரிதிங். உங்க அனுபவத்தை பத்தி எனக்கு நல்லா தெரியும். நீங்க நினைக்கிற மாதிரிலாம் அங்க எதுவுமே நடக்கலங்க. ஏப்பா, அப்ப என்னதாப்பா நடந்துச்சு சொல்லு. ஏங்க, ரேவதி கையில மருதாணி வச்சிருந்தா. அப்போ அவளுக்கு ஃபோன் வந்துச்சு. அப்போ ஃபோன் எப்படி அட்டன் பண்ண முடியும்? அதனால ஃபோன் அட்டன் பண்ணி காதுல வைக்க சொன்னா. நானும் அட்டன் பண்ணி காதுல வச்சேன். அவ பாட்டு பேசிட்டு இருந்தா. அவ்வளவுதான் அங்க நடந்துச்சு. அடச்சே, போப்பா. இதைத்தான் நீ அங்க பண்ணிட்டு இருந்தியா? இதையா நான் வெளில இருந்து பாத்துக்கிட்டு இருந்தேன்? இதுக்கு ஒரு வேலை மணிக்கிட்டு நான் காவல்ல வேற இருந்தேன். இதை வெளில போய் நான் சொன்னேன்னு வச்சுக்க, எனக்கு தான் வெக்க கேடு. இதுல பெரிய புத்திசாலின்னு உங்களுக்கு பில்டப் வேற. ஏப்பா, அதை பார்த்த உடனே என் மைண்ட்ல ஒரு படமே ஓடிச்சுப்பா. அது ஒரு ரொமான்டிக் மூவி டைரக்டட் பை மயில் வாகனம். என் கற்பனை குதிரையை அப்படியே தட்டி விட்டப்பா. நீ என்னடானா
என் கற்பனை குதிரையை சுக்குநூறா உடைச்சிட்டியாப்பா. உங்களுக்கு தான் ஒரு விஷயத்தை சரியா பார்க்கவே தெரியலல்ல. இதுல எதுக்கு இந்த கற்பனை எல்லாம்? ஏங்க? ச்சே, சிலம்பம் இப்படி என் மூஞ்சில துப்பிட்டு போறானே. என்ன ஆனாலும் சரி, ரேவதி கழுத்துல கார்த்தி தான் தாலி கட்டணும். என் கற்பனை எல்லாம் ஃபியூச்சர்ல நிஜமாவே நடக்கணும். சிலம்பத்துக்கு ரேவதிக்கு கல்யாணம் நடக்கணும். ஓ மை கடவுளே, நீ தான் இந்த கல்யாணத்தை நல்லபடியா நடத்தி கொடுக்கணும். ராஜா, ஈவினிங் பொண்ணை ஊர்வலமா கூட்டிட்டு போக கார் ரெடியா இருக்கா? ஆ, எல்லாம் ரெடி பண்ணியாச்சு மேடம். கார் ஈவினிங் வந்துடும். அப்புறம் கேட்டரிங் ஸ்டாஃப்ஸ் எல்லாம் இன்னைக்கே வந்துருவாங்கல்ல? எல்லாம் பேசிட்டேன் மேடம். அவங்க நேரா மண்டபத்துக்கே வரேன்ட்டு. அப்புறம் ஸ்டேஜ் அலங்காரம் பண்றதுக்கு? ஆ, அதுவும் ரெடி பண்ணியாச்சு மேடம். மாமா, இந்த கம்நாட்டி எப்படி அதுக்குள்ள வெளியே வந்தா? நாம நல்ல நாள் பார்த்து கல்யாணத்துக்கு முகூர்த்தம் வச்சா இந்த மூதேவி கரெக்டா வந்து நிக்கிறா. என்ன பிளானோட வந்திருப்பான்? மாப்பிள்ள, நல்லது தான் நம்ம கஷ்டப்பட்டு நடத்தணும். கெட்டது தானா வரும். இதான் உலக நியதி. வந்துருச்சு. ஐயோ, அதுக்காக உனக்கு கவலைப்பட வேண்டியதில்லை. எத்தனை பேர் வந்தாலும் என்ன பிரச்சனைகள் வந்தாலும் அதை சமாளிக்கிறதுக்கு என் மாப்பிள்ள இருக்கான்ல, அவன் ஒருத்தன் போதும், எல்லாத்தையும் பார்த்துக்குவான். இவன் என்ன பிஸ்கோத்து. திஸ் இஸ் ஃபென்டாஸ்டிக் பஞ்ச் மாமா. வணக்கம் சாமுண்டீஸ்வரி அம்மா. உள்ள வரலாமா? வணக்கம் சாமுண்டீஸ்வரி அம்மா. வணக்கம் ராஜராஜன் சார். வணக்கம் மயில். அடா போய. எப்படி இருக்க சாமுண்டீஸ்வரி? ஏய், அதுக்குள்ள யார் உன்னை வெளியே விட்டது? நீ இவ்ளோ சீக்கிரம் எப்படி வெளியே வந்த? எப்படி தப்பிச்சு வந்துட்டியா? அதுவா, போலீஸ் இந்த மாதிரி உன் பொண்ணோட கல்யாணம் சொன்னா, அடடா, சாமுண்டீஸ்வரி அம்மா வீட்டு விசேஷத்துக்கு இந்த சிவனாண்டி போயே ஆகணும்னு ஜெயிலரே ஃபீல் பண்ணிட்டாரு. அதான் ஸ்பெஷல் பர்மிஷன் கொடுத்து என்னை இங்க அனுப்பி வச்சிட்டாரு. என்ன சிவனாண்டி, நக்கலா பேசுறதுக்கு எல்லாமா ஜெயில ட்ரைனிங் கொடுக்கறாங்க? பாடுறா, உங்க அளவுக்கு இல்லாட்டியும் எனக்கும் கொஞ்சமாவது கிண்டல் வரும்ல. நான் எப்படி வெளியே வந்தேன்னு தானே கேக்குறீங்க? ஜாமீன் ஜாமீன் ஒண்ணு இருக்குல்ல, அந்த ஜாமீனை வக்கீல் எனக்கு எடுத்து கொடுத்தாருமா. அந்த ஜாமீனை வச்சுதான் நான் வெளியே வந்தேன். நான் இவ்வளோ சீக்கிரமா வெளியே வருவேன்னு நீ எதிர்பார்க்கல. ஆமா, ஜெயில் சாப்பாடு டேஸ்டா இருக்கும், அதனால கொஞ்ச நாள் இருந்து அதை தின்னுட்டு தான் வருவேன்னு நினைச்சேன். ஆனா நீ வந்ததும் ஒரு விதத்துல நல்லதுதான். என் பொண்ணு கல்யாணம் உன் கண்ணு முன்னாடி நடந்தாதான் எனக்கு சந்தோஷம். நீதானே என் பொண்ணு கல்யாணம் எப்படி நடக்குது பாப்போன்னு சவால் விட்டவன். உன் கண்ணு முன்னாடியே என் பொண்ணு கல்யாணத்தை எப்படி ஜாம் ஜாம்னு நடத்துறேன்னு பாருடா. அப்படியா? பார்க்கலாம் அது எப்படி நடக்குதுன்னு. பார்க்கதானே போற. மாப்பிள்ள, அத்தை, பத்திரிக்கை ஒண்ணு எடுத்துட்டு வாங்க, விருந்தாளிக்கு கொடுத்துடலாம். சரிங்க அத்தை. இந்தா. என்னங்கம்மா? இந்த பத்திரிக்கை கல்யாணத்துக்கு வந்துரு. பெரிய இடத்து கல்யாணத்துக்கு எல்லாம் இன்விடேஷன் இல்லாம போறது சிங்கம். பந்தியில உட்கார்ந்துருக்கேல, யாரு நீனு எவனாவது ஒருத்தன் கேட்டு எழுப்பி விட்டுருவான். அப்படி ஏதாவது நடந்தா கேவலமா இருக்கும்ல, அதான் பத்திரிக்கையை கொடுத்து வான்னு சொல்றேன்.
4 ஸ்வீட்டு, 17 வகை காய்கறி, ஸ்டார்டர் ஐட்டம் ஒரு 10, மெயின் கோர்ஸ் ஐட்டம் 10. இந்த அளவுக்கு வெரைட்டியா நம்ம ஏரியாவுல எங்கேயுமே சாப்பாடு போட்டதே இல்லை. அதனால பயத்தை எம்டியா வச்சுக்கிட்டு உட்காந்து நல்லா வழிச்சு சாப்பிட்டுட்டு போ. அப்புறம் பீடா போட்டுட்டு மணமக்களை வாழ்த்திட்டு அதுக்கப்புறம் கிஃப்டையும் வாங்கிட்டு போயிடு. அடடே அடடே, அப்படிங்களா மேடம்? அப்படியே எவ்வளவு மொய் செய்யணும்னு சொல்லுங்க. 5 லட்சமா 10 லட்சமா சொல்லுங்க, சிறப்பா செஞ்சிருவோம். சாரி சிவனாண்டி, ஏன் தகுதிக்கு ஈக்குவலா இல்லாதவங்க கிட்ட நான் மொய் வாங்குறதே இல்லை. அதனால வர எல்லாருக்கும் சாப்பாடு போட்டுட்டு ஒரு தாம்பூல பையோட சில்வர் பாத்திரம் தருவோம். அத மறக்காம வாங்கிட்டு போயிடு. நாளை பின்னால எல்லாத்தையும் இழந்துட்டு நிக்கிறப்போ அத வச்சு பிச்சை எடுக்க வசதியா இருக்கும். என்ன மாமா, அத்தை அவனை போட்டு நார் நாரா கிழிக்கிறாங்க. என் பொண்டாட்டிக்கு பேச சொல்லி தரணுமா என்ன? இட்ஸ் a fantastic ஃபேமிலி. சாமுண்டீஸ்வரி, நீ நல்லா பேசுற. பொம்பளைங்க எப்பவுமே நல்லா வாய்க்கிலேயே பேசுவீங்க. ஆனா நான் ஆம்பளை, பேசுறத விட செயல்ல எல்லாத்தையும் காட்டுறவன். ஓ அப்படியா? ஆமா சாமுண்டீஸ்வரி, நாளை காலையில கண்டிப்பா உன் பொண்ணு கல்யாணத்துக்கு வருவேன். அப்போ உனக்கு பெரிய அதிர்ச்சி காத்திருக்கும். அதுதான் நான் உனக்கு தரப்போற கிஃப்ட். அப்படியா? நீ எனக்கு அதிர்ச்சி தரப்போறியா? நான் உனக்கு ஒரு அதிர்ச்சி தரப்போறேன். அத பார்த்து நீ எப்படி ஆடி போய் நிக்க போறேன்னு மட்டும் பாரு. அதையும் பார்த்துருவோம். என்ன மாமா, மாறி மாறி அதிர்ச்சி காத்திருக்குன்னு சொல்லி நமக்கு அதிர்ச்சி கொடுக்குறாங்க. கல்யாணத்தப்ப அப்படி என்னதான் நடக்க போகுது? ஒன்னும் புரியலையே. அதான் எனக்கு ஒன்றும் புரியல மாப்பிள்ள. ரேவதி கல்யாணத்தை வச்சு ஆளாளுக்கு திட்டம் போடுறாங்க. என்ன நடக்க போதோ? மாமா, எது நடக்குதோ இல்லையோ, நாம நினைச்சது மட்டும்தான் நடக்க வேண்டும். ரேவதி கழுத்தில் கார்த்தி தான் தாலி கட்ட வேண்டும். அது மட்டும்தான் நம்மளுடைய சிந்தனையும் செயலாகவும் இருக்க வேண்டும். ஆமா மாப்பிள்ள, அதான் எனக்கும் முக்கியம். கரெக்ட். எப்படியாவது ரேவதிக்கு கார்த்திகை கல்யாணத்தை முடிச்சு வச்சிட்டோம்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். வெரி குட். சொல்லு மல்லிகா, எப்படி இருக்க? இப்போ கண்ணுல எந்த பிரச்சனையும் இல்லையே? நல்லா விசாரிக்கிறதெல்லாம் இருக்கட்டும், நான் உன்கிட்ட தனியா பேசணும். ஏன், என்ன விஷயம்? ரொம்ப அர்ஜென்ட்டா? ஆமா, அர்ஜென்ட் தான். நீ நேர்ல வா சொல்றேன். சரி, எங்க வரட்டும்? நாம வழக்கமா சந்திக்கிற கோயில் இருக்குல்ல, அங்க வந்துரு. சரி, நான் வந்துடுறேன். ம். ராஜா, ராஜா. மேடம், வெளியே போகணுமா? ஆமா. சரி, நான் கார் எடுக்கிறேன். இல்ல ராஜா, நீ வர வேண்டாம். நான் மட்டும் போயிட்டு வந்துடுறேன். சாவியை கொடு. நீங்க தனியா போக போறீங்களா? அதுக்கு தானே நான் சாவியை கேட்கிறேன். கொடு. அக்கா தனியா எங்க போறா? டிரைவர் வரேன்னு சொல்லியும் வேணான்னு சொல்லிட்டு போறாளே. அப்போ ஏதோ ஒரு முக்கியமான விஷயமா தான் இருக்கும். எதுவா இருந்தாலும் ஃபாலோ பண்ணி என்ன மேட்டர்னு தெரிஞ்சுக்கலாம். ஆட்டோ, அந்த காரை ஃபாலோ பண்ணுங்க. அதுவும் அங்க போகுதுல. ரொம்ப கிட்ட போகாதீங்க, கொஞ்சம் அப்படி அப்படி ஃபாலோ பண்ணுங்க.
அக்கா எதுக்கு கோயிலுக்கு டிரைவர் கூட இல்லாம வரணும்? அவ்வளோ சீக்கிரட்டா கோயிலுக்கு யாரை பார்க்க போறா? ம்? இந்தாங்க. வா சாமுண்டீஸ்வரி. சொல்லு, என்ன திடீர்னு ஃபோன் பண்ணி என்ன பார்க்கணும்னு சொன்னேன்? நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல சாமுண்டீஸ்வரி. உன் சுய அறிவோட தான் எல்லாம் செய்யறியா, இல்ல ஏதாவது கன்ஃபியூஷன்ல இருக்கியா? நீ எதை சொல்ற மல்லிகா? அந்த மகேஷுக்கும் மாயாவுக்கும் தப்பான உறவு இருக்குன்னு நான் சொன்ன பிறகும் நீ ஏன் இன்னும் கல்யாண ஏற்பாடுகளை செஞ்சுக்கிட்டு இருக்க? அந்த கேடுகிட்ட மாயாவுக்கு ஏன் ஹாஸ்பிட்டலையே அபார்ஷன் பண்ணிருக்கேன்னு சொன்னேன் இல்லையா?